ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் படமாக வெளியான ட்ராப். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் வயலட் கேட்ஸ். இவங்க பேசிக்காக ஒரு தெரப்பிஸ்ட்டு. இவங்களுக்கு கல்யாணமாகி ஹஸ்பண்டு டோபி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் எல்லாரும் இருந்தாங்க. இப்போ பையன் இருக்கான். ஹஸ்பண்டு அந்த ஆள் ஒரு கொடுமைக்கார ஆள்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆளுக்கிட்ட இந்த அம்மா மாட்டிக்கிட்டு வாழ்க்கையே தேவையில்லாமல் போச்சுடான்னு இந்த அம்மாவை கதிகலங்க வச்ச ஒரு ஆள் அந்த ஆள். ஆனால் ஒரு தருணத்தில் கடைசியாக அந்த ஆள் இறந்து போயிடறான். அது என்னங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இப்போ கதாநாயகி ஒரு சிங்கிள் மதராக பையனை வச்சு, பையன் மேலே உயிரே வச்சுருக்காங்க, பையனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் சரி ரைட்டு, பையனுக்கு மட்டும் இல்லை நமக்கே கூட சின்ன வயசு தான், நமக்கு இன்னும் எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது, பெசாட்டு நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு நபரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டிங் ஆப்பில் போய் கடைசியாக ஹென்றி அப்படின்னு சொல்லி ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அவரோட டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஹென்றி பேலட் அப்படிங்கிற ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டு, சும்மா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டலில் ஒரு கார்னரில் அப்படி பார்த்தா கீழே எவ்வளோ உயர ஹோட்டலு அப்படிங்கிற மாதிரி, அது இருக்குது ஒரு 30-40 மாடி இருக்கும் போல் இருக்குது அந்த ஹோட்டலு. அங்கே அப்படி கார்னரில் ஒரு டேபிளை புக் பண்ணி வச்சுருக்காப்புல. இப்போ கதாநாயகி போகும்போது சரி ஓகே நம்ம போகிறோம், அப்புறம் பிள்ளையார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி தங்கச்சியுடைய மேற்பார்வையில் குழந்தைய கொடுத்து விட்டு இவங்க போகிறாங்க. குழந்தைனா பெரிய பையன் தான் ஓரளவுக்கு, அந்த பையனை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. போனால் அங்கே பார்டெண்டராக இருக்கக்கூடிய ஒரு லேடி, பியானிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர், பிளைண்ட் டேட்டுக்கு வந்த ஒரு 1-2 பேர்னு சொல்லி எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க. அப்படி அங்கங்கே அப்படி பேச்சுவார்த்தையில் அப்படி பேசிட்டு அப்படி போகிறாங்க. இப்போ நேரம் அந்த டேபிளில் போய் உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் இவங்க முதலாக டேட் பண்ண போகிற அந்த ஹென்ரியும் அங்கே வந்து சேர்றாப்புல. அப்படியே ஆஸ்வாசப்பட்டு ஜாலியாக பேச ஆரம்பிக்கலாம். மனசை விட்டு அப்படி நமக்கு செட் ஆகிறான்னு தெரியலையே, பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு 2 பேர் அப்போ தான் அப்படி மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதாநாயகிக்கு ஒரு மெசேஜ் வருது ஃபோனில். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் அடுத்தடுத்து நீ செஞ்சுக்கிட்டே இருக்கலை அப்படின்னா வீட்டில் உன் பையன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு மெசேஜ். அது ஒரு அனானிமஸ் மெசேஜ். யார் அனுப்புகிறாங்க என்ன ஏதுனே கதாநாயகியால் கண்டுபிடிக்க முடியல. ஸ்டார்டிங்கில் முதல்ல ஜாலியாக சும்மா மீம் கிரியேட்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீம்ஸாக தான் அவன் அனுப்புகிறான். போக போக ரொம்ப சீரியஸாக ஒரு சுச்சுவேஷனாக அந்த விஷயம் மாறுது. அதுக்கப்புறம் இவன் ப்ராங்க் தான் பண்ணுறானா இல்லை உண்மையாகவே நம்ம பையனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு பண்ணி ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இப்போ இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம இங்கே செஞ்சு முடிக்கலை அப்படின்னா நம்ம பையனுடைய உயிர் வீட்டில் போயிடும் அப்படிங்கிறத கதாநாயகி புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜில்லியன் அண்ட் கிறிஸ் அப்படின்னு 2 பேர் வந்து எழுதி கிறிஸ்டோஃபர் லேண்டன் வந்து இதை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மினிமம் கேரண்டி படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கதைக்களம், அந்த மாதிரி ஒரு திரைக்கதை அமைப்பு தான் இதுக்கு. இதை ஹூடனிட் அப்படிங்கிற அந்த நரேட்டிவ் பேட்டர்னில் தான் இந்த திரைக்கதையை செட் அவுட் பண்ணியிருக்காரு. ரைட்டர்ஸ் 2 பேரும் சரி, டைரக்டரும் சரி, அப்படி தான் அவங்க செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தில். இந்த படம் பார்க்கும்போது நமக்கு மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அந்த படமாகட்டும், நைஃப்ஸ் அவுட் படமாகட்டும், இந்த மாதிரி ஒரே இடத்துல தான் கதைக்களம் நடக்கும். ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல கதைக்களம் நடக்கும். அங்கே கொள்ளைன்னு ஏதாவது ஒரு மிகப்பெரிய க்ரைம் ஒன்று அரங்கேற்றப்படும். இதுக்கு ஹீரோவோ ஹீரோயினோ யாரோ ஒருத்தரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுடைய சந்தேகத்தின் பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் விழுவாங்க. யாருன்னே கண்டுபிடிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். அப்படி இருந்து கடைசியாக யார் அந்த கல்பிரிட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் திரைக்கதை அமைப்பு தான் இந்த படத்துக்கும். அதனாலேயே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படங்களுடைய அந்த ஞாபகம் நமக்கு அங்கங்கே வரதான் செஞ்சது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் நின்றுச்சுமே. குறிப்பாக நம்ம கதாநாயகி மேகன் ஃபஹி தான் வந்து அந்த வயலட் கேட்ஸ் அப்படிங்கிற கதாநாயகியுடைய கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு. நல்ல ஒரு பர்ஃபார்மர் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஏன்னா காதல்ங்கிற விஷயமா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைங்கிற விஷயமா இருக்கட்டும், எமோஷன்ஸுங்கிறதா இருக்கட்டும், அந்த பதபதிப்புங்கிற விஷயமாகட்டும், ஒரு சில விஷயங்கள் எப்படி அவங்களே மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும்னு சொல்லி ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி பிரண்டன் ஸ்கில்னர் அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருந்தார். ரொம்ப சாம்பிங்காக செம ஸ்மார்ட்டாக பண்ணியிருந்தார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன கதாபாத்திரமாக இருக்கும், பட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் அவர். ஆனால் இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சில பேரை குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஓ அவங்களா, ஓ அவரா, அப்போ இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துடும். அதனால் யாரையுமே சொல்லலை. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப நீட்டாகவே கொண்டு வந்தாங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான படம் இது.
குறிப்பாக முதல்ல சொல்ல வேண்டியது படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கு சூப்பராக இருந்தது. இந்த செட்டு அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் செம்ம ரிச் அண்ட் கிராண்டாக தண்ணி மாதிரி இருந்தது. அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருந்தது. டிஐ டீமு கலர் கட்டிங்கில் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நீங்கள் பாருங்கள், பயங்கர பளிச்சுன்னு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். விஷுவல்ஸு சீனுக்கு சீன் அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருந்தாங்க இவங்க. இது போக அந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சொல்லணும், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே அந்தளவுக்கு ஸ்டைலிஷான செம்மையாக காஸ்டியூம்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா டீமும் அவங்க சைட்லேருந்து என்னென்ன தேவையோ அது நீட்டாகவே பண்ணியிருந்தது. எடிட்டரும் தேவையான ஒரு சில விஷயங்களை எதை எங்கே ரிவீல் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத பண்ணியிருந்தார். உதாரணத்துக்கு கதாநாயகிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. அது ஃப்ளாஷ்பேக்காகவே காமிக்கப்படாது. படம் ஆரம்பிக்கும் போதே அந்த சீனில் தான் இருக்கும். ஆனால் முக்கியமான சீனில் டப்புன்னு கட் பண்ணி இங்கே வந்துருவாங்க. இவங்க ஹோட்டலுக்கு வர்றாங்கல்ல, என்னாச்சுங்கிற மாதிரி இங்கே வந்துடும் கதை. அப்பப்போ திருப்பி அந்த ஃபஸ்ட்டு சீனில் என்ன நடந்ததுங்கிறதுக்கு நான் லீனியராக உள்ளே போயிட்டு வரும். அது எந்த இடத்துல எதை ரிவீல் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத அதை வச்சதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரே ஸ்ட்ரெச்சில் வைக்காமல் அப்படி வச்சதும் நமக்கு ஒரு சில பேர் மேலே ஒரு சில அந்த சந்தேக விஷயங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தது. அது நல்லாவே இருந்தது அந்த கட்ஸும். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு லிப்லாக்கை தவிர. அது லிப்லாக்னா அது காமெடிங்கிற ஒரு மோட்லேயே நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி பதபதிப்பாக போகக்கூடிய ஒரு தருணத்தில் வரக்கூடிய ஒரு சீன் அது. அது ரொம்ப இன்டென்ஷனலாக வச்ச சீன். அது கண்டிப்பாக தேவை அந்த கதைக்கு, இல்லாட்டினா வேறு வழியே கிடையாது. அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். நம்ம சைட்லேருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், நல்ல படம் அது. ஒரு சில இடங்களில் ஒரே இடம் 2 கதாபாத்திரங்கள் உட்காந்து பேசுகிறாங்கும்போது கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான் இது. ஒரு ஒர்த்து வாட்ச் தான் பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.